அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரசன்னம் அப்படின்னா என்ன, அது என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு பிரசன்னம் பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிரசன்னம் பார்க்கறது அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். பிரசன்னம் அப்படின்னா என்னன்னா, தோன்றுதல் இல்லைனா உதித்தல், அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிரசன்ன பலன்கள் எல்லாமே பொதுவாக பிரசன்னம் பார்க்கிறவரோட மனசுல இருந்து தோணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்காக பிரசன்னம் பார்க்கலாம் அப்படின்னா, நம்முடைய எதிர்கால பலன்களை கணிக்கிறதுக்கு பார்க்கலாம். யாருக்கும் ஜாதகம் இல்லை அப்படின்னா பிரசன்ன முறைகளில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தொலைஞ்சு போன பொருட்கள் திரும்ப கிடைக்குமா இல்லையா அப்படின்றத பிரசன்னம் மூலமாக பார்க்கலாம். சிலருக்கு இந்த லேண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க, அது விற்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் ஜாதக கட்டத்தை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் பிரசன்னம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லேண்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கூட அவங்க சொல்லுவாங்க. லேண்டில் ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருப்போம், அதுக்கான ஒரு 50 இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேண்ட் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு பிணத்தை புதைச்சி வச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தெய்வ சக்திகளை அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த லேண்ட் வித்து போகாமல் இழுத்துட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த விஷயத்த இந்த பிரசன்னம் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஏவல், பில்லி, செய்வினை, சூனியம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட பிரசன்னம் மூலமாக கண்டுபிடிக்கலாம். குலதெய்வம் கோயில் தெரியாதவங்களுக்கு பிரசன்னம் மூலமாக குலதெய்வ கோயிலை கண்டுபிடிக்கலாம். இதில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுன்னு போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க எக்ஸாக்டாக இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. சில கெஸ்ஸிங்ஸில் சொல்லுவாங்க, இது நானே செக் பண்ணேன், என்னோட குலதெய்வ கோயில் எனக்கு தெரியும், ஆனால் அந்த கோயில் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு 2 பேர்கிட்ட நான் போய் பார்த்தேன். அதில் ஒருத்தவங்க லேடி, இன்னொருத்தர் ஆண். ஸோ 2 பேருமே சொன்ன விஷயம் என்னென்னா, 21 பரிவார தேவதைகள் இருக்கும். அதாவது அந்த கோயில் சுற்றி சின்னதாக 21 தெய்வ சிலைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு அவங்க என்ன விஷயங்கள் சொன்னாங்களோ அது அப்படியே பக்காவாக பொருந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரசன்னம் பார்க்கறது மூலமாக குலதெய்வம் கோயிலை கெஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி சில கோயில்களில் சாமி சிலைக்கு பேர் இருக்காது, முன்னாடி வச்சிருந்துருப்பாங்க, அது மறைஞ்சு போயிருக்கும் சில காலத்தில். ஸோ அந்த மாதிரி சாமி சிலைகளுக்கு பெயர் தெரியல அப்படின்னா கூட பிரசன்ன முறையில் பெயரை கண்டுபிடிக்க முடியும். கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா பிரசன்ன முறை பார்த்து தான் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பிரசன்ன முறைகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்கு. தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், சோழி பிரசன்னம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிரசன்னம் பார்க்குறவர் ஏதாவது ஒரு கடவுள் வழிபாட்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திப்பார். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவர் அந்த இறைவனுடைய அருளால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுக்கிறார். இதுதான் பிரசன்னம் பார்க்கறது அப்படின்னு. கேரளால ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இது, பிரசன்னம் பார்க்கறது. இங்கேயும் நிறைய பேர் நல்ல விதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுல ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்க பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணீங்கன்னா, உண்மையாவே அவர் பிரசன்னம் பார்த்து சொல்றது சரியா இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான ஆன்மீக கடவுள் வழிபாடுகள் சிறப்பாக பண்றாரா அப்படின்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவர் உங்களுக்கு சரியான பலன் சொல்ல முடியும். நன்றி.